Java language variables 3 types இருக்கு. அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். So first type static or class variable, second type global or instance variable, third type local variable. So first type static or class variable. Static ன்ற keyword நம்ம programல variable create பண்ணும்போது பயன்படுத்துவோம். இது first point. Second point என்னன்னா class நம்ம create பண்ண உடனே இந்த variableயும் programல create பண்ணிருக்கோம். Static keyword போட்டு create பண்ணிருவோம். அதே மாதிரி இந்த variable access பண்ணனும் அப்படினா class name dot variable name இப்படிதான் access பண்ணனும். ஆனா compilers வந்து வெறும் variable name போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா class name access பண்ணிக்கும். பட் பெஸ்ட் practice என்னன்னா நீங்க class name வச்சு தான் variable name கால் பண்ணனும். சோ ஏன் அப்படினா இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு வேரியபிள் நேம் இருக்கு, அதே நேம்ல இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணும் பொழுது ஒரே நேம்ல ரெண்டு வேரியபிள் இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் வேரியபிள் எந்த கிளாஸ்ல இருந்து வருது அப்படின்றத குறிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க எப்பவுமே கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் போடணும். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கிளாஸ்க்கு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டை வச்சுமே நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். பட் எத்தனை ஆப்ஜெக்ட் இருந்தாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேரியபிள் காமன் 10ன்ற வேல்யூ இருந்துச்சுன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே 10 தான் இருக்கும். இதே 5ன்ற வேல்யூ இருந்தா எல்லாத்துக்குமே 5. ஸோ எல்லாத்துக்குமே இது காமனா தான் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ eclipse சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறோம் hello 1. அதுக்குள்ள public static int a equal to 10. ஸோ static keyword int integer data type and a variable name அதில் 10ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிடுறோம். ஸோ static variable டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இப்போ நம்ம கிளாஸ் நேம் வச்சு வேரியபிளை கால் பண்றோம், அதை அக்சஸ் பண்றோம். ஸோ hello 1 டாட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் சைன் போட்டு கொடுத்துட்டோம்னா ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது a equal to 10 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிடும். இல்லை நீங்க அந்த hello 1 எடுத்து விட்டு வெறும் ஏ போட்டாலுமே உங்களுக்கு அக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அக்சஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அக்சஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ hello 1 இது கிளாஸ் நேம் ஸ்பேஸ் opj அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூன்ற கீவேர்டு கொடுக்கணும். hello 1 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரான்தீசிஸ் செமிகோலன். இந்த லைன் தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் hello 1 opj1 டாட் ஈக்குவல் டு நியூ hello 1 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரான்தீசிஸ் செமிகோலன். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சுமே ஏன்ற வேரியபிளை நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, அப்போ opj டாட் a opj1 டாட் a அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல கொடுத்துறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணி ரன் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ 10 அண்ட் ஏயோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் வேல்யூவை தான் அக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் opj1 இந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் பண்ண போறேன். opj1 டாட் வேரியபிள் நேம் a. ஓகே, இப்போ கால் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 10ன்ற வேல்யூவை நம்ம மாற்ற போறோம் 5. ஸோ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து செமிகோலன். இப்போ ஆப்ஜெக்ட் 1ஆல பண்ற சேஞ்சஸ் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 10ன்ற வேல்யூ இப்போ 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திருக்கோம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் போய் இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ அக்சஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட வந்து காட்ட போகுது. ஸோ ரெண்டுமே வந்து 5 அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அப்ப ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இன்னொன்னுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றது ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ் தான். ரெண்டும் போயிட்டு ஒரே ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் அக்சஸ் பண்ண போறாங்க. அப்போ ஒன்ல பண்ற சேஞ்சஸ் இன்னொன்னுக்கும் அதே ரிஃப்ளெக்ஷனை தான் காட்டும்.